இந்த ஜென்ரேஷன்ல இருக்க நிறைய பேர் வந்து கோடிங் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து டேட்டா அனலிஸ்ட் ஆக போறேன், டேட்டா சயின்டிஸ்ட் ஆக போறேன், இந்த மாதிரி வந்து டேட்டா சைட் போகணும் அப்படிங்கிற ஆசை வந்து நிறைய பேருக்கு இருக்கும். பட் இங்க விஷயம் என்னன்னா அதை எப்படி ஸ்டார்ட் பண்றது, நம்ம வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆகணும்னு நினைக்கும் போது அதை எப்படி கிக் ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எந்த லாங்குவேஜஸ் எல்லாம் அதுக்கு லேர்ன் பண்ணணும், அந்த லாங்குவேஜஸை எப்படி லேர்ன் பண்றது, எங்க லேர்ன் பண்றது, தென் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்ம இதுல இப்ப லாங்குவேஜ் மட்டும் லேர்ன் பண்ணா போதுமா, இல்ல வேற ஏதாவது இதுக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம லேர்ன் பண்ணுமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் நீங்க ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா 2024ல நீங்க ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிஞ்சிருக்கணுமா, டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் தெரிஞ்சிருக்கணுமா, அதே டைம் வந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணுமா, இல்ல வேற ஏஏஎம்எல் தெரிஞ்சிருக்கணுமா, அதுல என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே கிளியரா இந்த வீடியோல ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ரோட் மேப்பா தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ யாராவது டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நினைச்சிட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பா பைத்தன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம ஏஏஎம்எல் சைடு போனாலும் சரி, இல்ல டேட்டா சைடு வந்தாலும் சரி, நீங்க கோடிங் பண்ணணும், இல்ல கோடிங்கே வேணாம் நான் டேட்டா சைடு வரேன், எதுவா இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு பைத்தன் அப்படிங்கிறது வந்து மஸ்ட். ஸோ பைத்தன் வந்து ஒரு பிரைமரி லாங்குவேஜ் மாதிரி டேட்டா சயின்டிஸ்ட்க்கு. ஸோ டேட்டா சயின்ஸ் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பைத்தன் தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். பைத்தன் வந்து ரொம்பவே ஈஸி. சொல்லப்போனால் இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி தான் இருக்கும். அதில் இருக்க கோடிங் எல்லாமே நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான். இப்போ பிரிண்ட்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் உள்ளே கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆக தான் போகுது. பட் ஜாவா C++எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதுக்குன்னு தனி கமாண்ட் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். பட் இதில் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து பிரிண்ட்னு கொடுத்தாலே அது பிரிண்ட் ஆயிடும். ஸோ எல்லாமே வந்து ஒரு கம்யூனிகேஷன், ஒரு பார்த்ததுமே ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் லாங்குவேஜ் மாதிரி தான் உங்களுக்கு பைத்தன் இருக்கும். ஸோ பைத்தன் நீங்கள் வந்து ஒரு பிரைமரி லாங்குவேஜாக நீங்கள் படிக்கணும், பைத்தன் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா ஈஸி தான். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் வேறு லாங்குவேஜஸ் அப்படி டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னா அடுத்தது என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். பட் இல்லை எனக்கு பைத்தனே தெரியாது அப்படி, இல்லை எனக்கு ஜாவா தெரியும், இல்லைனா வேறு ஏதாவது லாங்குவேஜ் தெரியும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இது பைத்தன் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியுங்கும் போது பைத்தன் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி ஊப்ஸ் கான்செப்ட் வந்து எல்லா லாங்குவேஜுக்குமே கான்செப்ட் ஒன்று தான், பட் கோடிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும். அதே மாதிரி தான் ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சாவே மற்ற லாங்குவேஜஸையும் அதில் இருக்கிற ஒரு கான்செப்ட் வச்சு உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான், பைத்தன் ஈஸியாகவே உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது நான் படிக்க போகிற ஃபர்ஸ்ட் லாங்குவேஜே பைத்தன் தானாலும் ஈஸியாகவே உங்களால் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, உங்களால் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கக்கூடிய லாங்குவேஜ் தான் பைத்தன். ஸோ இதை வந்து உங்களால் ஒரு 1 to 2 monthsக்குள்ளே லேர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா அப் டு 2 to 3 months வரைக்கும் உங்களுக்கு எடுத்துக்கும். இல்லை ஆல்ரெடி எனக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியும், நான் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், எனக்கு ஆல்ரெடி பைத்தன் தெரியும், இன்னும் நிறைய லைப்ரரிஸ் மட்டும் தான் நான் லேர்ன் பண்ணும், இந்த மாதிரியெல்லாம் இருந்தீங்கன்னா ஒரு 1 to 2 monthsக்குள்ளே உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ பைத்தன் வந்து ஒரு பிரைமரி லாங்குவேஜ் மாதிரி டேட்டா சயின்ஸ் டேட்டா சயின்டிஸ்ட் நீங்கள் ஆகணும்னு நினச்சிங்கன்னா. ஸோ பைத்தன் நீங்கள் இப்போ லேர்ன் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணணும்னா ஆர் ப்ரோக்ராமிங் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து இப்போ பைத்தன் வந்து நம்ம டேட்டா சயின்டிஸ்ட்க்கு யூஸ் பண்ணுறோன்னா ஆர் யூஸ் பண்ண மாட்டாங்க, இல்லை ஆர் யூஸ் பண்ணுறோன்னா பைத்தன் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் வந்து பைத்தன் ஆர் ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். டேட்டா மைனிங், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட் எடுத்துட்டிங்கன்னாவே ஆர் பைத்தன் ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஆர் ப்ரோக்ராமிங்கும் இதில் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ ஆர் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா விசுவலைசேஷனுக்காக. மேக்ஸிமம் வந்து இப்போ நம்ம ஒரு டேட்டாஸ் டன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் நம்ம வச்சுருக்கோன்னா அது ஒன்றொன்றையும் நம்மளால் உட்காந்து பர்சன்டேஜ் பார்த்துட்டே இருக்க முடியாது. பட் அதுவே நம்ம வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனில் அதை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது நமக்கு அது ரொம்பவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, இப்போ பை சார்ட் நிறையா இருக்குது, பார் பிளாட், பாக்ஸ் பிளாட், இந்த மாதிரி நிறையாவே இருக்குது விசுவலைசேஷனில். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு ஆர் வருது, இல்லை டேட்டா மைனிங், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு வருது அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை ஒன்று பைத்தன் இல்லைன்னா ஆர் ப்ரோக்ராமிங்கில் தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போதே விசுவலைசேஷனில் என்ன நல்லா இருக்குது அப்படிங்கிறது உங்களை ஹிஸ்டோகிராம் இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் உங்களால் போட்டு உங்களோட டேட்டாஸோட அந்த வேல்யூஸு, அதோட இன்க்ரீஸ் எப்படி, டிக்ரீஸ் எப்படி, அதெல்லாம் உங்களால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் வந்து டேட்டான்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து விசுவலைசேஷன் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் ஆர்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 2 to 3 வீக்ஸ்க்குள்ளே உங்களால் படிச்சிட முடியும். அதே ஆர் ப்ரோக்ராமிங்கும் ஒரு 2 months வரைக்கும் உங்களுக்கு எடுத்துக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே நீங்கள் அலோகேட் பண்ணிக்கணும். எந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ பைத்தன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இவ்வளோ மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் அதில் இருக்கிற இஃப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து, டேட்டா டைப்ஸ்லேருந்து, வேரியபிள்ஸ்லேருந்து, தென் ஃபைல் ஹேண்ட்லிங், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், தென் அதே மாதிரி இருக்க லைப்ரரிஸ், இது எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆர் ப்ரோக்ராமிங்லேயும் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கிட் இது எல்லாமே நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் எதுக்காக நம்ம படிக்கணும்னா ப்ராப்ளம் சால்விங்காக. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துக்கும் போது அதில் நிறைய செட் ஆஃப் அல்காரிதம்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராப்ளம்க்கு எந்த அல்காரிதம் செட் ஆகும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம்க்கு எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணால் அக்யூரேட்டான ஆன்சர் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ ரெண்டு அல்காரிதம் எடுத்துக்கிறீங்க. 2 அல்காரிதத்தையுமே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறீங்க. 2 அல்காரிதம் வச்சுமே அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்போது எந்த அல்காரிதம்ல உங்களுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட், அதாவது இப்போ இதில் 80% ஆன்சர் வருது, இந்த அல்காரிதம்ல 92% வருதுன்னா அப்போ இந்த அல்காரிதம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டேட்டா சயின்டிஸ்ட்க்கு. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 2 months கிட்ட இதுவும் வந்து உங்களுக்கு ஆகும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கூடிய லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா SQL. ஸோ SQL எதுக்காக அப்படின்னா டேட்டாஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ் தென் வந்து அதே டைம் வந்து ஆக்சஸ் பண்ணுறக்கு, ஆர்கனைஸ் பண்ணுறக்கு, அனலைஸ் பண்ணுறக்கு, இதுக்கெல்லாம் யூஸ் ஆகிறதா SQL. ஸோ SQLல வந்து கமாண்ட் எழுதுறது ரொம்பவே ஈஸி தான். மேக்ஸிமம் எல்லாரும் SQL வந்து யூஜிலேயே படிச்சிருப்பாங்க. அப்படி இல்லை நீங்கள் பிஜி பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக SQL வரும். நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லைனா நார்மலாக நீங்கள் படிக்கிறது இல்லை எனக்கு SQLே தெரியாது, நான் இனி தான் படிக்க போகிறனால ஒரு 2 monthsக்குள்ளே உங்களால் வந்து SQLையுமே படிச்சுக்க முடியும். இப்போ நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே படிச்சிட்டிங்க. ஆர் ப்ரோக்ராமிங், பைத்தன், SQL, தென் அல்காரிதம்ஸில் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ், கிட், இது எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது நெக்ஸ்ட்டு நீங்கள் வரக்கூடிய ஸ்டெப் என்னவா இருக்கும்னா மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணுறக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 3 months கிட்ட எடுத்துக்கும். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் எந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணணும்னா லீனியர் அல்ஜீப்ரா, calculus, statistics, probability. ஸோ மேக்ஸிமம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, லீனியர் அல்ஜீப்ரா, கால்குலஸ் எல்லாருமே படிச்சிருப்போம். பேசிக்காக ஒரு 10th வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 10th வரைக்கும் எல்லாருமே மேக்ஸ் படிச்சிருப்போம். நீங்கள் ஒரு வேளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா பயாலஜி குரூப் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 11th 12th இந்த ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அல்ஜீப்ரா எல்லாமே வந்திருக்கும். மேபி நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் கம்ப்யூட்டர் இல்லைனா வந்து நான் வந்து பிஸ்னஸ் மேக்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் மேக்ஸில் கண்டிப்பாக இருக்கும். ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேக்ஸ் வராமல் இருந்திருக்கும். பட் ப்ராபபிலிட்டி எல்லாமே ரொம்பவே ஈஸி தான். அது நம்ம வந்து பார்த்ததுமே ஆன்சர் வந்து சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்டாட் ஆகட்டும், லீனியர் அல்ஜீப்ரா ஆகட்டும், கால்குலஸ் ஆகட்டும், இதெல்லாம் நீங்கள் டைம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ப்ராபபிலிட்டிக்கு அதிகமாக டைம் எடுத்துக்காது. பட் இது மூணுக்குமே கொஞ்சம் அதிகமாக தான் டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ஒரு 3 months கிட்ட இதுக்கு மட்டும் நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களால் ஈஸியாகவே இந்த ஒரு விஷயத்தையும் வந்து கடந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உங்களாலவே போக முடியும். ஸோ கோடிங்னாலும் சரி, டேட்டானாலும் சரி, மேக்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மேக்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை. நம்ம வந்து நார்மலாக மேக்ஸ் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் படிக்கிறத விடவே இன்னுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி இது எல்லாமே நமக்கு வந்து இப்போ டேட்டா சைடுன்னு போயிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு மேக்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். அதே டைம் கோடிங்க்கும் வந்து மேக்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இது நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு 3 months கிட்ட எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் அண்ட் விஷுவலைசேஷனாக இருக்கும். ஸோ டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னா இப்போ அதில் வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கும். இப்போ ஒரு 1000 டேட்டா கொடுக்குறாங்கன்னா 1000 டேட்டாலையுமே எல்லாரோட டீட்டெயில்ஸுமே இருக்காது. ஒரு சிலர் வந்து டீட்டெயில்ஸை வந்து மாற்றி ஃபில் பண்ணியிருப்போம். இப்போ உங்ககிட்ட ஒரு ஃபார்ம் வந்து கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லி உங்கள் காலேஜில் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாருமே அந்த கூகுள் ஃபார்மை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து டேட் ஆஃப் பர்த்தை மாற்றி போடுவாங்க. இல்லைனா ஒரு சிலர் வந்து இப்போ 10th மார்க் பர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்கன்னா மாற்றி போடுவாங்க. இல்லை 12th மார்க் பர்சன்டேஜ் மாற்றி போடுவாங்க. அப்படி இல்லைனா ஒரு சிலர் ஃபில் பண்ணவே மாட்டாங்க. ஸோ மிஸ்ஸிங் வேல்யூஸும் இருக்கும், டூப்ளிகேட் வேல்யூஸும் இருக்கும். அதே டைம் வந்து சில பேர் வந்து மாற்றி ஃபில் பண்ணுவாங்க. டேட் ஆஃப் பர்த் போட வேண்டிய இடத்துல ஃபோன் நம்பர் போடுவாங்க. கிளாஸ், செக்ஷன், ஏபிசி மாற்றி போடுறது, இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்னா என்னென்னா அந்த டேட்டா செட் எல்லாமே க்ளீன் பண்ணுறது தான் வந்து டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க. தென் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா விசுவலைசேஷன் நடக்கும். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து NumPy, Matplotlib இந்த 2 லைப்ரரிஸும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி விசுவலைசேஷன் தான். ஸோ இந்த விசுவலைசேஷன் வந்து இது வந்து நீங்கள்
எந்த லைப்ரரியில் பண்ணுவீங்கன்னா மேட்ப்ளாட் அண்ட் C1 இந்த 2 லைப்ரரியில் தான் வந்து நீங்கள் விஸ்வலைசேஷன் வந்து பண்ணுவீங்க. ஸோ விஸ்வலைசேஷன் நம்ம எடுத்துக்கிட்டாலே இது கண்டிப்பாக வந்து ஆர் ப்ரோக்ராமிங்கில் தான் நம்ம பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா டபியூலா இல்லைன்னா பவர் BI இது ரெண்டில் ஏதாவது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 2 months கிட்ட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ் சயின்டிஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பவர் BI இல்லைன்னா டபியூலா தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆப்ஷனல் தான். ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் எதுக்காக நம்ம லேர்ன் பண்ணணும்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் நம்ம பண்ண போகிறோம். ஸோ டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் எப்படி பண்ணுவோம்னா இப்போ அதில் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இல்லை ஏதாவது டூப்ளிகேட் டேட்டாஸ் இல்லைன்னா டேட்டாஸே இல்லை அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த டேட்டாஸை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீ ப்ராசஸ் தனியாக பிரித்து வச்சு அதுக்கப்புறம் அதை அரேஞ்ச் பண்ணி அந்த டேட்டா வேல்யூஸ் எல்லாம் நம்மளா வந்து ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டேட்டா வந்து நம்ம ட்ரைனிங் டெஸ்டிங் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்னா என்னன்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு அல்காரிதம் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அல்காரிதம்காக தான் வந்து நம்ம மெஷின் லேர்னிங் எடுக்க போறோம். ஸோ மெஷின் லேர்னிங்ல பாத்தீங்கன்னா 3 அல்காரிதம் இருக்கு. மெஷின் லேர்னிங்ல நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. ஸோ 3 லேர்னிங் இருக்கு மெஷின் லேர்னிங்ல: சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்கன்னா உங்க அம்மா வந்து உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர சொல்றாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ்ன்னு வாங்குறீங்க. இப்போ அந்த கடைக்காரர் வந்து உங்களுக்கு ஒன்னொன்னு ஒரு பாக்கெட்ல போட்டு கொடுத்துட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏல வந்து ஆப்பிள் இருக்கும், ஆப்ஷன் பியில் ஆரஞ்சு இருக்கும், ஆப்ஷன் சியில் கிரேப்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதுவே அப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 3 பேக்கையும் வந்து நீங்கள் தனித்தனியாக வச்சுக்கலாம், எடுத்து யூஸ் பண்ணுறது தனித்தனியாக பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்பவே உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டேட்டா செட் இருக்குது அப்படின்னா அது ஆல்ரெடி உங்களுக்கு அரேஞ்சாக இருக்கும், தனித்தனியாக ஏல இதெல்லாம், பியில் இதெல்லாம், சியில் அதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லேபிள்டு டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ லேபிள்டு டேட்டாஸ் எல்லாம் இருக்கிறதா சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு நீங்கள் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணீங்கன்னா போதும். இதுவே நீங்க கடையில போய் கேட்கும்போது உங்களுக்கு வந்து தனித்தனி பேக்ல கொடுக்காம எல்லாத்தையும் ஒரே பேக்ல 3 ஃப்ரூட்ஸையும் ஒரே பேக்ல போட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு வந்து ஆப்பிள் தனியா, ஆரஞ்சு தனியா, கிரேப்ஸ் தனியா, தனித்தனியா பிரிச்சு வைப்பீங்க. அந்த மாதிரி நீங்களா பிரிச்சு வைக்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இருக்க டேட்டாஸ் எல்லாமே அன்லேபிள்டு டேட்டாஸா இருக்கும், தனித்தனியா இல்லாம எல்லாமே ஒட்டுமொத்தமா இருக்கும். நீங்க அதை பிரிக்கணும். ஸோ இதை வந்து கிளஸ்டரிங்னு கூட அனதர் ப்ராசஸ் நேம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்க இந்த மாதிரி டேட்டா செட் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு வந்து நீங்க அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 லேர்னிங் மெஷின் லேர்னிங் எடுத்துக்கிட்டீங்கனாலே நீங்க இந்த 3 லேர்னிங்கையுமே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 4 months கிட்டவே எடுத்துக்கும். ஸோ இப்போ மெஷின் லேர்னிங்கும் லேர்ன் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன லேர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்க ஒரு சப் பார்ட்ஸ் மாதிரி தான் இருக்கிறது மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங். ஸோ ஃபஸ்ட்டு மெஷின் லேர்னிங் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டீப் லேர்னிங் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். டீப் லேர்னிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மெயினாக இருக்க போகிறது என்னன்னா நியூரல் நெட்வொர்க் தான். ஸோ நியூரல் நெட்வொர்க்னா என்ன? இப்போ வந்து நான் இப்படி வீடியோ எடுத்து பேசிட்டு இருக்கேன், திடீர்னு யாராவது என்ன அதாவது என்ன ஏதாவது எறும்பு கடிச்சிருச்சுன்னா எனக்கு எப்படி தெரியும்? என்னோட பிரெயின் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுது. என்னோட பிரெயின் எனக்கு சொல்லுது இந்த மாதிரி உங்கள் கையில் இப்படியா இருக்குது. ஸோ டக்குன்னு எனக்கு அந்த ஒரு உணர்வு மாதிரி ஏற்பட்டு நான் பார்க்குறேன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கிறத தான் வந்து பயாலஜிக்கல் நியூரல் நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நியூரான்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட பிரெயின் கூட கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம பாடியில் இருக்க எல்லா நியூரான்ஸுமே நம்மளோட பிரெயின் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ எந்த இடத்துல என்ன நமக்கு ஆச்சுனாலும் நம்மளோட பிரெயின் நமக்கு வந்து மெசேஜ் சொல்லிடும், நம்ம வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இப்போ நான் ஒரு ஹியூமன்னால எனக்கு இது நடக்குது. இதுவே ஒரு மெஷின், ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு கிளிச் ஏற்பட்டிருக்கு, ஒரு வைரஸ் வந்திருக்கு, அதுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு ஏன்னா பிரெயின் கிடையாது. ஸோ ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து அதுக்கு ஒரு பிரெயின் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ பிரெயினில் ஃபஸ்ட்டு பிரெயின் மட்டும் கிரியேட் பண்ணால் போதாது, அந்த பிரெயினில் வந்து நமக்கு இருக்க மாதிரி நியூரான்ஸும் இருக்கணும். ஸோ நம்மளை மாதிரி பிளட்டு, மசில்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கு நியூரான்ஸ் வைக்க முடியாது. ஸோ அதுக்கு எப்படி நம்ம நியூரான்ஸ் கிரியேட் பண்ணுறோம்னா நோட்ஸ் மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம், டேட்டாஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ நம்மளோட பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரான்ஸை தான் நம்ம கம்ப்யூட்டரில் வந்து நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்மகிட்ட இருக்க பயாலஜிக்கல் நியூரல் நெட்வொர்க்கை தான் அங்கே வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்காக கிரியேட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து நியூரல் நெட்வொர்க்கில் CNN, RNN இதெல்லாம் நீங்கள் வந்து படிக்கிற ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் நியூரல் நெட்வொர்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே. ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு அப்டு உங்களுக்கு ஒரு 2 months கிட்ட ஆகும். ஸோ பேசிக்காக வந்து ஒரு மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இருக்க டிஃப்ரென்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்திரன் படத்தையே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மெஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ரொபாட்டை கிரியேட் பண்ணியிருக்கும் போது நம்ம என்ன பண்ண சொன்னாலும் அப்படியே அது பண்ணும், அதுக்கு எந்த ஒரு
ஆப்போனன்ட்மே ஐ மீன் வேற எது ஒரு அகெயின்ஸ்டா பேசாம நம்ம என்ன சொன்னாலும் அந்த கமாண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணி அது பண்ணும். டிவியை அவன் போடுன்னா போட்டுருவாமா, அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மெஷின் லேர்னிங்ல நம்ம செஞ்ச ரோபோட் இருக்கும். தென் அதுக்கப்புறமா அதை ட்ரெயின் பண்ணி டேட்டாஸ் எல்லாம் கொடுத்து ஃபீலிங்ஸ் தான் என்ன அப்படின்னு உருவாக வச்சு நடந்ததெல்லாம் தான் ஹாஃப் ஸ்டோரியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஓனா சுயமா சிந்திச்சு கொடுக்கறது தான் வந்து டீப் லேர்னிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டீப் லேர்னிங் எப்படி நடக்கும்னா நியூரல் நெட்வொர்க் மூலமாக தான் நடக்கும். ஸோ அதுக்காக நீங்க லேர்ன் பண்றதா டீப் லேர்னிங். ஸோ இது வந்து அப் டு ஒரு 2 months வரைக்கும் உங்களுக்கு எடுக்கும். இது ரெண்டுக்குமே நீங்க யூஸ் பண்ற காமன் டூல் பாத்தீங்கன்னா பைட்டான், ஸ்கைகிட்-லேர்ன். இது ரெண்டுமே நீங்க வந்து இந்த 2 காமன் டூல்ஸ்மே நீங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க லேர்ன் பண்ணக்கூடியது என்னவா இருக்கும்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அண்ட் கம்ப்யூட்டர் விஷன். ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னா என்னன்னு தெரியும். நம்மளோட சாட் ஜிபிடி, மெட்டா ஏஐ, இப்போ நம்ம வாட்ஸ்அப், இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே மெட்டா ஏஐ வந்துருச்சு. கூகுள் ஜெமினி ஆகட்டும், கூகுள் சிரி ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் தான். ஸோ அதை எப்படி பண்ணுறதுங்கிறது ஐ மீன் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னா என்ன, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் விஷன். ஒன்று நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் விஷன். அங்கே இப்படி டெபியூலா இல்லைனா பவர் பிஐ அந்த மாதிரி இங்கே வந்து என்எல்பி அப்படி இல்லைனா சிவி, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் விஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேஷியல் ரெகக்னிஷன், பயோமெட்ரிக்ஸ் வைக்கிறது, இல்லைனா ஸ்பீச் ரெகக்னிஷன், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் கம்ப்யூட்டர் விஷன் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு அப் டு ஒரு 2 to 3 months வரைக்கும் உங்களுக்கு எடுத்துக்கும். ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஃபைனலாக பண்ண போகிறது என்னன்னா பிக் டேட்டா. பிக் டேட்டா நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணும். ஸோ பிக் டேட்டாவில் என்ன, பிக் டேட்டானாவே என்ன, ஹடூப். ஸோ பிக் டேட்டானா நிறைய டேட்டாஸ் இருக்குது அப்படி கிடையாது. இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா இதுவும் ஒரு டேட்டா தான். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி எவ்வளவோ பேர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ஒரு டேட்டா தான். ஸோ மெசேஜஸ், வாட்ஸ்அப்பில் இருக்க ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறது, ஸ்டேட்டஸ் ஷேர் பண்ணுறது, இமெயில்ஸ் வருது, ஐ மீன் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது, ஷேர் பண்ணாதது, தென் பிடிஎஃப்ஸ், வேர்ட் டாக்குமெண்ட்ஸ், ஆடியோஸ், மூவிஸ், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே டேட்டான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு பிக் டேட்டா. ஸோ இது ஹடூப்பில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் பைத்தனில் ஆரம்பித்து பிக் டேட்டா வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் உங்களால் ஒரு கம்ப்ளீட் டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியும். ஸோ இது ஹோலாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 1 year கிட்ட ஆயிரும். அப்படி இல்லை நீங்கள் ஆல்ரெடி நிறையா லாங்குவேஜஸ் இதில் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும், மெஷின் லேர்னிங் தெரியும், டீப் லேர்னிங் தெரியும், என்எல்பி தெரியும், இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா ஒரு 6 monthsக்குள்ளேயே உங்களால் முடிச்சிட முடியும். ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் 1 year கிட்ட எடுத்துக்கும். இல்லை நான் வந்து ஆல்ரெடி எனக்கு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இல்லைன்னா நிறைய லாங்குவேஜஸ் தெரியும்னா ஒரு 6 months கிட்ட உங்களுக்கு எடுத்துக்கும் நீங்கள் ஒரு கம்ப்ளீட் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த ரோட் மேப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு எந்த இதுக்கு உங்களுக்கு ரோட் மேப் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.